உண்டாகட்டும். மீண்டும் ஒரு வாரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு முதலாவது நன்றியையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கேட்டதான அல்லது வாசிக்க கேட்டதான இந்த வேத பகுதி ஒரு சிஷ்யன் அல்லாவிட்டால் ஒரு சீடன் தன் எஜமானனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து உண்மையுள்ள ஒரு சீடன் எழுதின அருமையான புத்தகம்தான் 1 பேதுருடைய புத்தகம். 1 பேதுரு 2 பேதுரு. இந்த பேதுரு படிக்க தெரியாதவர் தான், படிப்பில் குறைவுள்ளவர் தான், பின்வாங்கி போனவர் தான். ஆனால் தன் எஜமானனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் சொன்ன அற்புதமான செய்திகளிலிருந்து ஒரு தலைப்பை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு புதிய இடத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், அது சுற்றுலாவாக இருக்கட்டும் அல்லது இந்த ட்ரக்கிங் என்று சொல்லுவார்கள், காட்டு பயணத்தில் மலையேற்ற பயிற்சியிலே ஈடுபடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கட்டளைகளே மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன என்று சொன்னால், என்னை பின்பற்றி வர வேண்டும். ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வர வேண்டும். ஏன்? இது புதிய இடம், இது புதிய காரியங்கள் நிறைந்திருக்கிற இடம். இங்க உங்களுக்கு அனுபவம் போதாது, நான் அனுபவம் பட்டவன், நான் வழிகாட்டி, ஐ எம் எ கைட், என்னை நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்பதுதான் முதல் கட்டளை. ஒருவேளை தவறிவிட்டால் என்ன நடக்கும்னா, அவர்கள் இடம் மாறி இடம் பெயர்ந்து அவர்கள் வாழ்க்கை சீரழிந்து விடும், மரணத்து கூட போய்விடுவார்கள். உதாரணத்துக்கு நீங்க எவரெஸ்ட் மலை ஏறுகிறவர்கள் பயிற்சி எடுப்பார்கள், பல மாதங்கள் பயிற்சி எடுக்கணும். அவர்கள் மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, அந்த இக்கட்டு நேரத்தில் எப்படி தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததெல்லாம் பயிற்சி கொடுப்பார்கள். மிக முக்கிய பயிற்சியை அந்த கைடை நாம் எப்படி பின்பற்றி வர வேண்டும் என்பதற்கான பயிற்சி. அவர் ஒவ்வொருடைய அடியையும் நாம் பின்பற்றி வர வேண்டும். உதாரணமாக காடுகளுக்குள்ளே செல்லுகிறவர்கள் இன்கேஸ் ஏதாவது ஒரு இடம் மிஸ் ஆயிட்டா, அந்த கைடு சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா, நீங்க ஏதாவது இடத்துல ஸ்லிப் ஆயிட்டா ஒன்றை செய்யுங்கள், நீங்கள் பதட்டப்படாதீர்கள், அங்குங்க ஓட வேண்டாம், நான் உங்களுக்கு முன்பாக போன என் காலடி தடம் இருக்கிறது, அந்த தடத்தை பின்பற்றி வாங்கள் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு விசேஷமான காரியம், நீங்கள் என்னை போல இருக்க வேண்டும், நீங்கள் என்னை தொடர வேண்டும். அதைத்தான் பேதுரு அழகாக சொல்லுகிறார் 21வது வசனத்தில். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? இயேசுவை பின்பற்றுவதற்காக, இயேசுவை போல மாறுவதற்காக, இயேசுவின் சாயலை தரித்துக் கொள்வதற்காக, இயேசுவின் சுபாவத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இயேசுவை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்மை அழைத்ததின் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? அவரை போல நாம இருக்க வேண்டும். அதற்காகத்தான் பேதுரு சொல்லுகிறார், இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து விட்டு போனார். அல்லேலூயா. அவர் மாதிரியை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார், எப்படி அவரை பின்தொடர வேண்டும். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள், the footstep of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகள் என்கிற தலைப்போடு கூட உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஏனென்றால் நான் பின்பற்றுகிறேன். இல்லையா? 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இந்த மொத்த அவருடைய ஊழியத்தின் சாராம்சத்தை பேதுரு குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உன்னோடு என்னோடு என்ன பேச விரும்புகிறார்? 1 யோவான் எழுதின புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் என்றால் அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். இயேசு எப்படி நடந்தாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்று சொல்லுவது மதம் மட்டுமல்ல, மார்க்கம் மட்டுமல்ல, அது ஒரு வழி. தலைவன் எப்படி நடந்தாரோ, எஜமானன் எப்படி நடந்தாரோ, நம்முடைய கடவுள் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க வேண்டும் என்று போதிக்கிற மொழி. நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை யார் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கட்டும், இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமும் ஒழுக்கமும்
உண்மையும் அன்பும் நிறைந்த வேறொரு வழிகாட்டியை நீங்கள் காணவே முடியாது. அது தெய்வமாய் இருக்கட்டும், மகானாய் இருக்கட்டும், அல்லது அவதாரமாய் இருக்கட்டும், அவரை போல பரிசுத்தமும், அவரை போல அன்பும், அவரை போல உண்மையும், அவரை போல நேசிக்கிற ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியாது. கம்பேர் எனி ஐடியல் அல்லது எனி வர்ஷிப்பிங் லார்ட்ஸ், எந்த கடவுளாய் இருந்தாலும் இவருக்கு ஒப்பானவர் இருக்கவே முடியாது. ஏனென்றால் இவர் எல்லாவற்றிலும் தனித்துவம். அல்லேலூயா. சில நேரங்களில் நாம கூட நம்ம சொல்லுவோம், என்னை போலவே நீ வளரணும். அப்போ உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன், உள்ள இருக்கிற அந்த என்ன சொல்ல உள்ளுணர்வு சொல்லும், நீ எல்லாவற்றிலும் சிலவற்றில் குறையா இருக்கிறிய, உன்னை போல எப்படி வாழ நீ மற்றவர்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ற அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஆனால் இயேசு தன்னை போலவே வாழ வேண்டும் என்று மக்களை, மற்றவர்களை எண்ணினார். ஆகவே தான் சொல்றார், அவரை பின்பற்றுகிற நீங்கள் அவரை போலவே நடக்க வேண்டும். இந்த பேதுரு நடந்தாரா? பேதுரு அங்க குறிப்பிடறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு எப்பொழுது எல்லாவற்றிலேயுமே கொஞ்சம் வேகமா முடிவெடுக்கிற அல்லது பதறி பேசுகிற ஒரு குணமுடையவர். அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் பொழுது நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்ற பொழுது எல்லாவற்றிலும் பதறி பேசினவர் பேதுரு. 1 பேதுருடைய லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பேதுரு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி, எல்லாவற்றையும் விட்டுட்டோம், படகை விட்டோம், வலைய விட்டோம், பிடிச்ச மீனை விட்டோம், என் உறவுகளை விட்டுட்டோம், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம், அதற்கு அவர், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் உன் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது எவனும் இப்பொழுது அதிகமானவைகளையும் இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? நீங்க வீட்டை விட்டுடணும், மனைவி விட்டுடணும், பிள்ளைகளை விட்டுட்டோம் அப்படி என்பது அல்ல. அவர்களை மீள வைத்திருக்கிற அன்பை விட்டு அதை காட்டிலும் நீங்கள் தேவனை அதிகமாய் நேசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த இம்மையிலேயும் இதற்கு பின்பான மறுமையிலும் நீங்கள் நிச்சயமாய் அதற்குரியதான பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் நேசிக்க வேண்டும், அதை காட்டிலும் இயேசுவை அதிகமாய் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் கணவரை நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நேசிக்கிறேன், என் உறவுகளை நேசிக்கிறேன், இவை எல்லாம் நேசம், ஆனால் இவைகளை காட்டிலும் என் நேசுவின் மேல் அதிக நேசமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அவரின் மேலே நேசமாய் இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல மீண்டும் பேதுரு இப்படி வாதிடுகிறதை பார்க்கிறான். அதற்கு அவன், ஆண்டவரே, சாவிலும் நான் ஃபாலோ பண்ணின்னு வர்றதுக்கு ஆயத்தமா இருக்க. பேதுரு சொல்றாரு, நீ காவலிலும் சாவலிலும் செத்தாலும் நான் உம்மை பின்பற்றி வரேன். ஆண்டவர் சொல்றாரு உடனே, இந்த விடியற் காலையில சேவல் கூவுவதற்கு முன்பதாக 3 முறை நீ என்ன பண்ணுவ? மறுதளிப்பேன். நான் எப்பவுமே பின்பற்றி வருவேன். நிறைய பேர் நம்ம கொடுக்கிற வாக்கு அதுதான். அது நடக்குதா என்பது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு, உலகத்தில் மிகச்சிறந்த உறுதிமொழி எது தெரியுமா? திருமண உடன்பாட்டு உறுதிமொழி தான். அப்போ கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், என் வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் தாழ்விலும். எனக்கு 29 வருஷம் ஆச்சு, அது மறந்து போச்சு. இப்ப சொல்லுங்க, லேட்டஸ்டா கல்யாணம் ஆனவங்க, மரணம் நம்மை பிரிக்கும் வரை உமக்கே கணவனாக, உமக்கே மனைவியாக வாழவும், உண்மையில அன்பு செலுத்தவும் நான் என்ன பண்றேன்? உறுதி அளிக்கிறேன். பிள்ளைங்க பார்க்குறாங்க, புதுசாக கல்யாணம் ஆகிறவங்கலாம் பார்க்குறாங்க, ஆக போகிறவங்க பார்க்குறாங்க. இது எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறது? கவலையப்படாதீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், அது உங்கள் பாஸ்டர் சொல்லுவார். சரி, அப்போது அந்த உறுதிமொழி எவ்வளவு முக்கியமானது. அப்போ அந்த போதகர் சொல்வார், நீங்கள் திருச்சபைக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் ஒருவருக்கொருவர் உறுதிமொழி எடுத்திருக்கிறீங்க. அந்த உறுதிமொழியில் நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இருக்கிறோமா? கல்யாணம் ஆன அடுத்த மாதம், இப்போல்லாம் அடுத்த மாதம் அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷன் போவேன், வக்கீலை பார்ப்பேன், நோட்டீஸ் கொடுத்துருவேன்,
உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருவேன். இதை ஆணும் பெண்ணும் எடுத்துக்கொள்ளுகிறதான தேவையற்ற ஒரு என்ன சொல்றது, அது ஆயுதமாய் இருக்கிறது. தயவு செய்து அந்த இடத்துக்குள்ள வராதிங்க. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவனாக. அப்போ பேதுரு சொல்றாரு, உம்முடைய வாழ்விலும் உம்முடைய சாவிலும் நான் உண்மை பின்தொடர்வேன். ஆண்டவர் சொன்னாரு, இது உன் வார்த்தைப்பா, ஆனா நிஜம் எது தெரியுமா? சேவல் கூவுறதுக்கு 3 முறை என்னை மறுதலிப்பாய், அவசரப்பட்டு நான் பின்பற்றுவேன் என்று முடிவெடுத்தான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். இப்ப கிளைமேக்ஸ்குள்ள வந்துட்டாங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, பேதுருனிடத்தில் வருகிறாரு. இத்தனை முறை நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்ன பேதுருனிடத்தில் ஆண்டவர் மீண்டும் அவன் சொன்னதை நினைவுபடுத்துகிறார். வாசிக்கலாம். குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். சொல்லின பின்பு அவனை நோக்கி, இதுவரை நீ வாயில தம்பா சொல்லிந்த, இனி உனக்கு நடக்க போறது என்ன தெரியுமா? தலைகீழாய் உன்னை சிலுவையில் அறைய போகிறார்கள். ஆகவே நீ படப்போகிற பாடுகளை குறித்து, அதற்கு நீங்க அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற செகண்ட் பார்ட் வாசிச்சிங்க, மேல இருக்க வசனம் அதானுங்களே. இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவோடு கூட உறவாடுகிற ஒரு அருமையான இடம் இருக்கும். அவர் பேதுருவை பார்த்து சொல்லாரு, பேதுருவே நீ ஆட்டுக்குட்டியில மேய்ப்பியா? நான் மேய்ப்பாண்டவரே, அப்ப என்னை பின்பற்றி வா. ரெண்டாவது தர சொல்றாரு, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயா? மேய்ப்பா ஆண்டவர், அது உமக்கு தெரியுமே, அப்ப என் பின்பற்றி வா. மூன்றாவது முறை கேட்கிறாரு, பேதுருவே என் ஆடுகளை மேய்ப்பாயா? மேய்ப்பேன், அப்ப பின்பற்றி வா. இதற்கு பின்னால்தான் ஆண்டவருடைய தரிசனமான வார்த்தை வருகிறது. வருகின்ற நாட்களில் பேதுருடைய மரணத்தை குறித்து தேவன் அறிந்து அவனை சொல்லுகிறார், இப்பொழுது நீ என்னை பின்பற்றி வா. இதை கேட்ட உடனே பேதுருக்கு ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? நாம மட்டும் போனா எப்படி, நம்ம கூட இருக்கிறவன் எப்படி? 21ஆம் அதிகாரத்தின் 22ஆவது வசனம் 20ஆவது வசனத்துல சொல்லுவாரு, அவன் இயேசுவின் மார்பு மேல வாசிங்க, அந்த மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே கேட்டவனும் ஆகிய. அவன் யாருன்னா இதை எழுதினவன் யாரு சொல்லுங்க? வெரி குட். இந்த புத்தகத்தை எழுதினவன மறைமுகமா அவரே தன்னை குறித்து எழுதுகிறார். காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்று கேட்டவனும் இயேசு. வாசிங்கம்மா. இவன் காரியம் என்ன? நமக்கு எப்பவுமே நம்முடைய காரியத்தை தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்க காரியம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்ல? நம்ம வீட்டில் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கும் அல்லது மாப்பிள்ளை இருப்பாங்க. என்னப்பா பொண்ணுக்கு வயசாகி போச்சு, கல்யாணம் பண்ணலையானா இவன் இன்னொருத்தரை கேட்பாங்க. நம்ம வீட்டிலே கடன் பிரச்சனையா இருக்கும். அப்பா கடனுக்கு பிரச்சனைனா நாம மற்றவர்களுடைய விஷயத்தை இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே பேதுரு யோவானை குறித்து கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இப்ப எடுத்துட்டாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? அவர் வரும் அளவும் இவன் என்னோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? அவன் வந்தான்னா வரலன்னா. கிறிஸ்துவத்தில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சிங் என்ன தெரியுமா? மற்றவங்க எப்படின்னு தெரியாது, நான் முதல்ல ஆண்டவருக்குள்ள அவருடைய வழியை பின்பற்றுவனாய் இருக்க வேண்டும். ஆமென். அவன் வந்தான்னா வரலன்னாப்பா, நீவா முதல்ல என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்போ பேதுரு இவை எல்லாவற்றையும் அறிந்துதான் நான் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்றார். ஆனா இன்றைக்கு இருக்கிற மக்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள்? 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலர் சாத்தானை பின்பற்றுகிறார்கள். 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்லுகிறது, சிலர் கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் நீயும் நானும் கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரை பின்பற்றணும் பிரதர்? சொல்லுங்க, யாரை பின்பற்றணும்? இயேசுவை. சொல்லுங்க. வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தின் கீழ்ப்பகுதி வாசிங்க. கீழ்ப்பகுதி வாசிங்க. இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் இல்ல மேல ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும், அல்லேலூயா சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களை. நாம சொல்லணும், என் இயேசு எங்கேயோ அங்கு நான் இருப்பேன். ஆமென். இயேசு இல்லாத இடத்துல நமக்கு அபிஷேகிக்கப்பட்டவர்கள்
அழைக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், ஜெபிக்கிறவர்கள் சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டுவிட மனதாய் இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்காதபடி எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றுவதா நாம் இருக்க வேண்டும். ஆமென். சரி, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய குணநலன்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுல ஒரு 4 காரியங்கள், நிறைய கேரக்டர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது. அதுல ஒரு 4 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். Matthew chapter 16 verse 24. நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீங்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரியம், நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, இன்னொரு வேத பகுதியில் அழகாய் சொல்லுகிறது, அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். அல்லேலூயா. சிலுவை என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிலுவை என்னென்ன? சிலுவை என்னென்ன? சந்தோஷம். சிலுவை என்னென்ன? சமாதானம். அப்படியா? சிலுவை என்றால் பாடுகள், சிலுவை என்றால் உபத்திரவம், சிலுவை என்றால் மரணம், சிலுவை என்றால் அநியாயமாய் ஒரு மனிதனை தண்டித்த ஒரு பகுதி. சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரவே கூடாது என்று தேவ ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், எனக்கு ஒரு சிலுவை உண்டு, உங்களுக்கும் ஒரு சிலுவை உண்டு. எனக்கு ஒரு பாடு உண்டு, உங்களுக்கும் ஒரு பாடு உண்டு. என் பாடை நான் சுமந்தேன், உன்னுடைய பாடுகளை நீ சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எவரெஸ்ட் சிகரத்திலோ அது பனிமலைகளிலோ அல்லது மலைகளிலோ ட்ரெக்கிங் போறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவர்களுடைய கூடாரங்களை, அவர்களுடைய உணவுகளை, அவர்களுடைய பாதுகாப்பு கருவிகளை, அவர்களுடைய சிலிண்டர்களை அவர்கள் தான் தூக்கி கொண்டு போகணும். இது ட்ரைனிங், அதுதான் பிராக்டிக்கல். அவனுடைய சுமையை அவன் தூக்கி கொண்டு போகணும். அங்க போயிட்டு எனக்கு அது குறைவாயிருக்கு, இது குறைவாயிருக்குன்னெல்லாம் கேட்க முடியாது. நம்முடைய சுமையை நாம் தூக்கி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சிலுவையை அவன் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, நமக்கு உரியதை நாம் சுமக்க வேண்டியவர்களாய் இருக்கிற. பாடுகளே இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது. சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற 2 மக்கள் உண்டு. ஒன்று, பாடுகளே இல்லாம அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெற வேண்டும் என்று கேட்கிறதான ஜனங்கள். ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, அப்படி வாழணும், இப்படி வாழணும், அங்க இருக்கணும், இங்க இருக்கணும், இவ்வளவு உயர்வு வேண்டும். இது இம்மைக்குரிய காரியத்தையே கேட்கிறதான ஜனங்கள் உண்டு. இன்னொரு பகுதிகள் உண்டு, ஆண்டவரே உம்முடைய பாடுகளில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும். நீர்பட்ட கஷ்டங்களை, நீர்பட்ட உபத்திரவங்களை, நீர்பட்ட வேதனைகளை, நீர் செய்த ஊழியத்தை நானும் செய்ய வேண்டும். இப்படி ஒரு மக்கள் உண்டு. ஆண்டவர் எதை விரும்புவார் என்பதை உங்களுடைய சாய்ஸ்ல விட்டுறேன். இப்ப பாருங்க, வசனம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26, 27. எது சிலுவை? தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால். சிலுவை என்பது என்ன? பாடுகள் மாத்திரமல்ல, தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. தன்னை வெறுக்கணும். தன்னை வெறுத்தவன் தேவனை மகிமைப்படுத்துவான். ஆனா நிறைய நேரங்களில் நம்முடைய சுயமல்லவா நம்மை மேற்கொண்டு இருக்கிறது. நம்முடைய சுயமல்லவா நம்முடைய கட்டுப்பாட்டுகளை இழக்க செய்கிறது. நம்முடைய சுயமல்லவா கோபப்படுகிறது. நம்முடைய சுயமல்லவா ஒரு தெளிவற்ற முடிவுகளை எடுக்கிறது. மற்றவங்க மேல அபாத்தமாய் பேச விரும்புகிறது. நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அடுத்த வசனம், எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ நமக்கு ஒரு உபத்திரமும் பாடுகள் வரும் பொழுது அதை உதறி தள்ளிவிட்டு போகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. வேதமே அழகா தெளிவா சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் என்னுடைய சுமையை நான் ஏற்கனவே சுமந்திருக்கிறேன், ஃபாலோ மீ, என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள்,
என்னை போலவே நீங்கள் சுமக்க வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப நம்முடைய சுமை என்ன போதும்? ஆண்டவரே, நான் தாங்கக்கூடிய அளவு எனக்கு சுமையை தாருங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறவளாய் இருக்கணும். இப்ப அந்த சிலுவை என்றால் 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, சுயத்தை வெறுப்பது. நம்முடைய சுயம் தேவனிடத்தில் வந்துவிட்ட பின்பு என்னுடையது எதுவும் அல்ல, எனக்கு உண்டானது எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் என் சுயத்தை வெறுத்து தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அப்படி வேதத்தில் சொல்லுகிறது. என்னாகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னாகமும், என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், கவனிங்க, உத்தமமாய் ஆண்டவரை அப்படியே பிளைண்டா உண்மையா உத்தமமா பின்பற்றி வருகிற சுயத்தை எல்லாம் வெறுத்துட்டு. இப்போ சபை கூடுதலை வைத்துக் கொள்ளுங்களேன். ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா நாம ஒரு காரணத்தை சொல்லுவோம். என்ன காரணம்? எங்க ரிலேஷன் மேரேஜ், எங்க உறவுக்காரங்களுடைய காரியம், அல்லது என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவோம். ஆனால் உண்மையாய் தேவனை சிலுவை எடுத்துக்கொண்டு வருகிறவன் எல்லா உபத்திரத்தையும் அப்படி வச்சுட்டு, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே போதுமே. உங்களால பாட முடியுமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். நீங்க இத வெறும் பாடலா பாடாதீங்க, இதை உணர்ந்து பாடுங்க. இதில் உள்ள ஆழமான ஒரு கருத்துக்களை பார்க்கலாம். மனிதர் என்னை கைவிட்டாலும், என் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் என்ன போதும்? எனக்கு இயேசு எனக்கு போதும். சொல்ல முடியுமா? எல்லா கரங்களை தட்டி பாடலாமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். சொல்லுங்க. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாரும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாரும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே கையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு விட்டு விலகி போகிற இந்த 4 காரியத்துல தான் போவான். என்ன எல்லாரும் கைவிட்டாங்க பிரதர், இயேசு என்னை கைவிட்டார். எனக்கு சரீரத்தில் பலவீனம், நான் அதனால ஆண்டவரை கைவிட்டுட்டேன். என் ஐஸ்வர்யம் ஆஸ்தி எல்லாம் அழிந்தது, நான் அதனால இயேசு விட்டு பின்மாறி போயிட்டேன். எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, நான் இயேசுவை விட்டு பின்மாறி போயிட்டேன்னு சொல்ற மக்கள் மத்தியில என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை நான் துதிப்பேன். தேவ பிள்ளைகள் சொல்லலாம், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ரோமர் 12:1 எழுதியிருக்கிற வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று முன்னிட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள. நீங்கள் கிறிஸ்துவையும் அவர் சமூகத்தையும் நாடுங்கள், பின்பு உங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். இது ஒரு அபிரிதமான விசுவாசம். இது எக்ஸ்ட்ராordinary faith.
நீங்கள் தேவன் மேல எந்த அளவு உலகத்தை காட்டிலும், உலக மக்களை காட்டிலும், உலக உறவுகளை காட்டிலும் உங்கள் நேசம் தேவன் மேல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? முதல்ல நம்முடைய குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நாம் இரண்டாம் பட்சத்தில் வச்சிருக்கிறோம். நீங்க வேதத்துல ஜெயித்த எல்லா பரிசுத்தவான்களுடைய வார்த்தை ஒன்றாய்தான் இருக்கும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்க, உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சிலுவை என்றால் ஒன்று சுயத்தை வெறிப்பது, இரண்டாவது துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுவது. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். அவனை ஏற்றுக்கொள்ளணும். துன்பத்தை அனுபவிப்பது என்பது வேறு, ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டார். யாரும் அவரை கம்பல் பண்ண முடியல. ஒரு வார்த்தை சொன்னால் அவர் சொல்றாரு, ஒரு லேகியோனுக்கு ஒத்த தேவ தூதர்களை தேவன் அனுப்பி என்னை விடுவிக்க முடியும், ஆனாலும் அவருடைய சித்தத்தின்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அதை சுமக்க தேவையான பலத்தை தருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 16, 21, 22. அது முதல் இயேசு போய் மூப்பராலும் ஆசாரியராலும் வேதபாரர்களும் பல பாடுபட்டு கொலையின்று எழுந்திருக்க வேண்டும் என்பதை யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு சாவு இருக்குது, எருசலேமுக்கு போறேன், 3 நாள் பாடு அனுபவிக்க போறேன், சிலுவையை சுமக்க போறேன், ரத்தம் சிந்த போறேன், நான் அங்கதான் கல்வாரியில மரிக்க போகிறேன் என்பதை எல்லாவற்றையும் தெரிந்து தம்முடைய சீடர்களுக்கு சொல்லி அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்த வசனம் சொல்லுது, தனியே அவரை அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, 2 விதமான மன உண்டு. ஒன்று, இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து தெளிவு இருந்தார். ஆனால் பேதுருவோ தன் சரீர பிரகாரமாக அதை யோசித்தார். ஆண்டவரே, இது உங்களுக்கு நடக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் உடனே சொன்னார், பின்னால போ சாத்தானே. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுள்ளே இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பாடுகளை இந்த உலகம் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறத, பரலோகம் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறத தைரியத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த மிக முக்கியமான உபதேசங்களில் ஒன்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. இயேசு 21, அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உண்டாயிருக்கும். இதை நீ கடைபிடித்து விட்டு பின்னால என்னை நீ என்ன பண்ணு, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. லூக்கா 18:22 சொல்லுகிறது, இயேசு அதை கேட்டு, இன்னும் உனக்கு ஒரு குறை இருக்கிறது, விற்று தரித்திர கொடு. ஆண்டவர் தேவனை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களை பார்த்து சொல்லுகிற இரண்டாவது காரியம், உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்கிறது. ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானாகிய வாலிபனை பார்த்து மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல என்னிடத்துல ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் காண்கிறார். அது என்ன குறை? சுயம் என்கிற குறை. அது என்ன குறை? தனக்கு என்று நாம சுயத்தை மேன்மைப்படுத்துகிற குறை. அவன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டு எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், நான் அந்த உடன்படிக்கைகளை கை கொள்றேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் தசமபாகம் கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். சரி, ஆனால் சொல்லுகிறார், இவையெல்லாம் சரிதான் நியாய பிரமாணத்தின்படி. ஆனால் இயேசுவின் பிரமாணத்தின்படி ஒன்று குறைவாயிருக்கிறது. உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உன் பலன் பெரிதாயிருக்கும், பின்பு நீ என்னை
அப்ப இருக்கிறதெல்லாம் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு உன்னை அப்படி பின்னால போக அவர் அழைக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். அதன் மேல வைத்திருக்கிற பற்று அது விடாத மாதிரி இருக்குல்ல, அதை பிடிச்சுன்னு இருக்கிறோம் இல்ல. ஏற்கனவே நம்முடைய சுமைகள் என்று சிலுவை என்கிற சுமையை குறித்து சொன்னார். அதை எடுத்து நீ பின்பற்றி வாழ்றார். ரெண்டாவது சொல்றாரு, நீங்கள் உலகத்தின் மேல வைத்திருக்கிற இந்த பொருளின் மேல வைத்திருக்கிற பணத்தின் மேல வைத்திருக்கிற ஆடம்பர காரியங்களின் மேல வைத்திருக்கிற பற்றை விட்டு விட்டு என் பின்னால வாருங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் எங்கேயோ அவனுடைய இருதயம் அங்குதான் இருக்கும். பிணம் எங்கேயோ கழுகு கிழங்கு கூடும் என்று வசனம் சொல்லுது. பீரோ பக்கத்திலேயே தலை வச்சு படுத்துன்னு இருப்பான் சில பேர் பார்த்தீங்களா. ஏன்னா பீரோவில் வச்சிருக்க பணம் நகை என்ன பண்ணக்கூடாது, திருடு போயிடக்கூடாது. அது மேலேயே வச்சுன்னு இருப்பான். அவனுடைய நோக்கமெல்லாம் பணம் பணம் பணம். அவனை சொல்லட்டுமா, அது ஒரு நாளும் உன்னை காப்பாற்றாது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணமே எல்லாவற்றையும் நம்ம விட்டு என்ன பண்ணும், தேவனை விட்டு விலக்குகிற மிகப்பெரிய கருவியாய் இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் வேண்டும், ஆனா பண ஆசை வேண்டாம். போதும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். நீங்க ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எவ்வளவு சேர்க்கிறதோ அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம சேர்ந்து கொண்டிருக்கோம். இங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, மலைவாழ் மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வசதியும் இருக்காது, பணம்லாம் இருக்காது, ஆனா பெரிய வியாதியும் வராது. பணம் நிறைய இருக்கும், அதை செலவு பண்ற பெரிய வியாதியும் வரும். அன்புக்குரிய தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு போதும் என்கிற மனதை கொடு. ஆண்டவரே, நரகம் எப்பொழுதும் போதாது என்று சொல்லும், பாதாளம் எப்பொழுதும் போதாது போதும்னு சொல்லவே சொல்லாது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பணத்தாசை வெறுக்கிறவர்களாய் தரித்திரர்களுக்கு உதவுகளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு போதும் என்றதை வைத்துக்கொண்டு மீதியை கொடுத்துரு. நான் எத்தனை முறையோ நான் அதை குறித்து உபதேசித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த பணத்தாசை ஒரு மனிதனுக்கு தரித்திரத்தை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த தரித்திரமானவர்களை நாம் தாங்க வேண்டும். இப்போ ஒரு கருப்பொருளை மாத்திரம் நான் சொல்லி அடுத்த குறிப்புக்கு நான் சொல்லுகிறேன். தரித்திரம் எப்படி வருது? சில பேர் பார்த்தீங்கன்னா என்னதான் சம்பாதிச்சாலும் விளங்கவே மாட்டேது. எவ்வளவுதான் சம்பாதிச்சு வந்தாலும் வீட்டில் சாப்பாடு இருக்க மாட்டேது, கடன் அடைக்க முடியல, பிரச்சனை. இந்த தரித்திரம் ஏன் வருது? வேதத்தில் நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் இந்த தரித்திரம் ஏன் வருதுன்னு ஒரு 7 குறிப்புகளை சொல்லுது. வசனம் மாத்திரம் சொல்றேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10-11வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் எப்பொழுது சோம்பலான தூக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவன் வீட்டிலே தரித்திரம் இருக்கும். நல்லா தூங்குவான், ராத்திரி பகல் பாராம, எப்பா பார்த்தாலும் தூங்கி 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 விழற கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அந்த குடும்பம் நிச்சயம் தரித்திரத்தில் இருக்கும். நீதிமொழிகள் 21:17 சொல்லுகிறது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். பேரின்பமாகிய பரலோகம், சிற்றின்பமாகிய இந்த பூலோகம், இதுல என்னென்னலாம் இருக்குதோ இருக்கிற வரல ஆண்டு அனுபவி நண்பா என்று சொல்லுகிற இந்த சிற்றின்பத்தின் மேல பிரியமாய் இருக்கிறவன் வீட்டிலே தரித்திரம் இருக்கும். நீதிமொழிகள் 13:18 சொல்லுகிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன் வீட்டிலே தரித்திரம் இருக்குமா. யாராவது ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அதை கேட்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது நமக்கு தரித்திரத்தை உண்டு பண்ணும். சில நேரங்கள் அப்பா அம்மா சொல்ற ஆலோசனை நல்லதா இருக்கும், இது செய்யாத தம்பி, இது வேண்டாம் தம்பினும், இவன் போயிட்டு வேணும்னு வாண்டடா வாங்குவான், அது பிரயோஜனமே இருக்காது. நீங்க இன்னைக்கு செய்தி, அழகான ஒரு செய்தி நான் சொல்லலான்னு நினைச்சேன். அருமையான தம்பி சச்சின் அவர்கள் சொல்லிட்டார். கர்நாடகாவிலையா ஆந்திராவிலையா தெரில, ஒரு பையன் செல்போன் கேட்டிருக்கிறான். அவங்க அப்பா வந்தேன், அவன் சொல்றாரு, உனக்கு எத்தனை முறை தான் வாங்கி தர்றதுரா, நீ எல்லாத்த ஒழுங்க வச்சு படிக்க மாட்டேன்ற, செய்ய மாட்டேன்ற, அதெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு அவன் கோச்சின்னு போயிட்டு மலையினுடைய உச்சியில் நின்றுடான், அந்த எட்ஜில் நின்றுடான். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நின்றுன்னு சொல்கிறான், அவங்க அப்பா சொல்கிறார், இல்லைடா சரி பரவாயில்ல இருக்கட்டும் வா உனக்கு வாங்கி தரேன்னா. இவர் சமாதானப்படுத்துறது கிட்ட போகிறான், அவன் கையை பிடிக்கிறாரு, அவன் கையை இழுத்து கொண்டு 2 பேரும் அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸ்பாட் அவுட். செல்போனுக்காக அப்பாவை கூட இழுத்து சாவடிச்ச அருமையான பிள்ளை. இதை அம்மா பார்த்துன்னு இருக்காங்க. கணவனும் இல்லை பிள்ளையும் இல்லை, இனி நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி அவங்களும் அந்த மலையிலேருந்து விழுந்து செத்துடுறாங்க. ஒரு சாதாரண செல்போனுக்கு ஒரு குடும்பம் முழுவதுமே பலியாகிவிட்டது. இது எங்கெங்கேயோ கேட்டுன்னு இருந்தோம், பக்கத்தில் பார்த்தா பக்கத்து மாநிலத்தில் நடக்குது.
இது பக்கத்து மாவட்டத்துக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு, பக்கத்து கிராமத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பக்கத்து வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் நம்ம வீட்டில் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜாக்கிரதையாய் பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது, எச்சரிக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த புத்திமதிகளை தள்ளுகிற பிள்ளைகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவர்கள் வீட்டிலே தரித்திரம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளுடைய புத்தகம் 11:24 வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. பிசினித்தனம் எப்ப பார்த்தாலும் கஞ்சமா இருப்பான், நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டான், நல்ல உடைய உடுத்த மாட்டான், நல்ல விதமா அவன் என்ன பண்ண முடியாது, தன்னை அலங்கரித்துக் கொள்ள மாட்டான், எப்ப பார்த்தாலும் கஞ்சம், எதில் பார்த்தாலும் கஞ்சம். அவன் வீட்டில் எப்பொழுதும் தரித்திரம் இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரத்தில், அனுபவிக்கிற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பதெல்லாம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதும் என்பதற்காகத்தான். இன்னும் பிஞ்சு போன செருப்பை 10 ஊசி போட்டு தைச்சி அவனே பார்ப்பான், இது தைக்கிறதுக்கு இடமே இல்லை பிரதர்னுவான். ஆனால் வீட்டில் பணம் இருக்கும், இல்லாதவர்கள் போகிறார்கள், ஓகே. இருக்கிறவர்கள் இன்னொரு செருப்பை வாங்குறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆடைகளை உடுத்த வேண்டும், நல்ல ஆகாரத்தை சாப்பிடணும், மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்ததை வெளிப்படுத்தணும். எப்போ பார்த்தா கீச்சலும் கந்தலுமா கட்டின்னு வர்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா பீரை ஃபுல்லாக புடவை அடிக்க வச்சிருக்காங்க, ஆனால் ஒரு 4 புடவையை திருப்பி திருப்பி கட்டுறாங்க. சோத்திரம். கடந்த மாதத்தில் மாத்திரம் 3 தேசங்களில் நிலநடுக்க வந்தது. எல்லாவற்றையும் விட்டுட்டு நடு ரோட்டுக்கு அம்போன்னு ஜனங்க வந்தாங்க. நம்ம பக்கத்தில் வந்துச்சுன்னா பீரோல தூங்கி கொண்டிருக்கிற புடவைகளுக்கு அம்போ. அதனால டெய்லி ஒன்று எடுத்து உடுத்துங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அனுபவிங்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா மேலே புது புது பொருள் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க பாக்ஸில், பார்த்தீங்களா? அது ஒரு சைக்கோ. அதை எடுத்து மற்றவனுக்கும் தரமாட்டான், இவனும் யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் அப்படியே பேக்கேஜ் பிரிக்காமே இருக்கும். இதுனா கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட், அதில் என்ன இருக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 20 வருஷம் இருக்கா, அப்படியே இருக்கும். பிரியமானவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கொடுக்கிற தேசத்தில் நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து நீதிமொழிகள் 28:19 சொல்லுகிறது, வீணரை பின்பற்றுகிறவர்கள் தரித்திரமாவார்கள். நீதிமொழிகள் 21:5 சொல்லுகிறது, பதறும் நினைவுகள் உடையவர்கள் தரித்திரம். சீக்கிரம் பேர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்து லாஸ்ட்ல போயிடுவான். அவன் சொல்றான், இவன் சொல்றான். குறுக்கு வழியில் சம்பாதிப்பது எப்படி? நம்மளுக்கு நேர் வழியில் சம்பாதிச்சாலுமே நிறைய மாட்டேங்குது. அதுவும் ஓட்டப்பானையில் போட்ட மாதிரி கீழே விழுந்துருது, ஓட்டப்பையில் போட்ட மாதிரி. ஆனால் 1 2 ஆக்கலாம், 2 4 ஆக்கலாம். ஒருத்தன் வந்து எங்களை ஒரு தம்பி சொன்னான், அண்ணே ஒரு அருமையான திட்டம் இருக்குது, நாங்கள் ஏற்கனவே 100 திட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், ஏற்கனவே பல இடங்களில் தோல்வி அடைஞ்சு வந்திருக்கிறோம். இப்போ ஒருத்தன் எடுத்துன்னு வரான் திட்டம், 1 லட்ச ரூபாய் கட்டினே, மாதத்துக்கு 4000 ரூபாய் டாடு வந்து அக்கௌண்ட்டில் விழுந்துடும். எத்தனை மாதம் விழும்? 3 மாதம் விழும். 4வது மாதம் நீ தேடணும் எவன் கையில் கொடுத்தியோ. இந்த குறுக்கு வழியில் இந்த எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வருது, 2 மடங்காக வருது, 4 மடங்காக வருது. சிட் ஃபண்டில் போடலாம், அது அவ்வளோ வருது. தயவு செய்து வேண்டாம். இப்போ தேவ பிள்ளைகளுக்கு சொல்கிறது, ஏற்கனவே அனுபவப்பட்டவங்களை கேட்டு பாருங்க, நிறைய ஏமாந்துருப்பாங்க மக்கள். அதனால் இந்த இந்த தேவையற்ற இந்த அவசரப்பட்டு எடுத்து பணத்தை ரெட்டி பார்க்குற விஷயம் அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சரிங்களா? அடுத்த நீதிமொழிகள் 28:21 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரம். சில பேர் பார்த்தா எப்போ பார்த்தாலும் குடிச்சினே இருப்பான். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்காது. அவனே பரவாயில்ல, 2வது ஒருத்தன் சொன்னான் பார், போஜன பிரியன். ஒருத்தர் சொல்றாரு, மதுரையில் பரோட்டா நல்லா இருக்கும், பன் பரோட்டா, அதுவும் காலையில் 2 மணிக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு சென்னையிலேருந்து ஒரு ஆள் கார் எடுத்துன்னு பன் பரோட்டா சாப்பிட்றதுக்காக போகிறான். செட்டிநாடு குழம்பு அங்கே நல்லா இருக்கும், திண்டுக்கல் பிரியாணி அங்கே நல்லா இருக்கும். இவன் தேடுறான், உலகம் முழுவதும் சோறு எங்கே இருக்குது. போஜன பிரியன், எல்லா போஜனத்தின் மேலே பிரியம். பறக்கிறது, நடக்கிறது, ஊறுறது, வெந்தது, வேகாது. இப்போ பேஷன் என்ன தெரியுமா? பச்சைக்கறியை தின்றது தான். நீங்கள் ஈனுவீங்க தெரியும் எனக்கு, ஆனால் பச்சைக்கறியை தின்ட்டு இதை ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருக்கு. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, போஜன பிரியன்
தரித்திரன் ஆவான் என்று வசனம் சொல்லுது. ஆகவே இந்த தரித்திரன் ஆன கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, ஆனா பிறவிலே தரித்திரமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட தரித்திரர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, நீதிமொழிகள் 19:18 சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க. நீங்க சின்ன சின்ன விஷயத்துல உத்தமமா ஏழைகளுக்கு நீங்கள் இறங்கும் பொழுது, மற்றவர்கள் பொருளை நீங்கள் அபகரிக்காத பொழுது, தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கடையில விடியற் காலையில காய்கறி கடைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்க, சொன்னாங்க, ஐயா நேற்றுக்கு சாயந்தரம் நான் உங்கள் காய்கறி கடையில் காய் வாங்கிட்டு போனேன், 45 ரூபா காய்காச்சு, நீங்கள் அதிகமாக 5 ரூபா அதிகமாக கொடுத்துட்டீங்க, 10 ரூபா திருப்பி கொடுத்துட்டீங்க. 50 ரூபா கொடுத்தேன், 10 ரூபா திருப்பி கொடுத்துட்டீங்க. இந்த 5 ரூபாவை நான் வீட்டுக்கு போன அப்புறம் தான் பார்த்தேன், இதை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து இங்கே வந்தேன், கடை பூட்டிட்டு இருந்துச்சு, அதனால இன்னைக்கு காலையில் வந்துட்டேன். அவர் சொன்னார், ஏமா சாயந்தரம் தான் வந்தா என்ன? இல்லை ஐயா, அதை வச்சுன்னு இருக்க என்னால் பொறுக்க முடியல, என் கணவர் மரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவர் இறந்துட்டு இருக்கார். அவர் சொன்னார், மற்றவர்கள் பொருள் எப்பொழுதும் நமக்கு வேண்டாம், அது நம் தலைமுறையை பாதிக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தை எனக்கு உறுத்தலா இருந்தது, எப்படியாவது திருப்பி கொடுத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். உங்கள் வீடு எங்கம்மா இருக்கு? இங்கிருந்து 5 கிலோமீட்டர் பக்கத்து கிராமம். எப்படிமா வந்தீங்க? நடந்து வந்தேன். இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா, ஒரு 5 ரூபா கொடுக்கறதுக்கு நேற்று ராத்திரி வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறாங்களே, ஐயோ பரவாயில்லம்மா. இல்லை இல்லை, இது என்னுடைய பொருள் அல்ல, உங்களுடையது, வச்சுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவருக்கு அந்த ராத்திரி முழுவதும் தூக்கம் வரல. ஏன்னு சொன்னா, இவர் வாங்கி விற்கிறதான ஒரு பெரிய கடையில் போன மாசம்தான் 5000 ரூபாய் அவன் தெரியாம கொடுத்துட்டான். இதை இவர் வாங்கிட்டு வந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம சொல்ற நிறைய நேரங்களில் சொல்றது, பணம் கிடைச்சதுன்னா கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். ஒரு நாள் ஜாக் அவர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார். கீழே ஒரு 100 ரூபாய் இருந்தது. அந்த 100 ரூபாய் எடுத்து பக்கத்தில் இருந்த கடைக்காரர் கையில் கொடுத்து விட்டார். வந்து சொன்னார், அப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சிது. நான் சொன்னேன், எங்க? நம்மளுக்கு எப்பவுமே 100 ரூபான்றது கிடைச்சதே கிடையாது. எனக்கு கிடைச்சதெல்லாம் 5 ரூபாய் தான். எங்கப்பா அது? அந்த பக்கத்து கடைக்காரர் கையில் கொடுத்துட்டேன். ஏன்ப்பா கொடுத்துட்டு வந்தே? இல்லைப்பா, அவர் தாங்க இருந்தார், அவர் தான் கடையாக இருக்கு, அவர் கொடுத்து. டேய், அது வேற யார் தான் என்ன பண்ணுறது, அதுக்கு நாமெல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, அவன் சொல்கிறான், இல்லைப்பா அது அவருக்கு உரியதாக இருக்கும், சரி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க, மற்றவர்களுடைய பொருளை நாம் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது, நமக்குரியதாய். சில வெளிநாடுகளில் நீங்கள் எந்த பொருளை எங்கே மறந்துட்டு போயிட்டாலும் அது அங்கேயே இருக்கும். ஆனால் நம்ம தேசத்தில் எங்கே இருக்கிற பொருளும் நம்ம வீட்டில் இருக்கும். எதனா ஒன்று நம்ம எடுத்துன்னு வந்துடணும். பெட்ரோல் பங்குக்கு போனால் பெட்ரோல் போடலாம், மனைவியை ஏற்றிக்கினான் பைக்கில், ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டான். பேசி கொடுத்துக்கினே போகும் பொழுது குரல் வேற மாதிரி இருந்துச்சு. இவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு திரும்பினா. அந்த பொண்ணு சொல்லுது, இது நம்ம வீடு, போகிற வீடு இல்லையே, இந்த பக்கம் திரும்பு. இவன் சொல்கிறான், இந்த பக்கம் தான் நம்ம வீடு. குரலை பார்த்தான், அதுவும் ஹெல்மெட் மாட்டிருது, இந்த இவனும் ஹெல்மெட் மாட்டிருந்தான். அதுவும் பச்சை புடவை, போகிறப்போ பச்சை புடவை தான் கட்டி எடுத்துன்னு போனால், இதுவும் பச்சை புடவை தான் கட்டிருக்கு. திடீர்னு வண்டியை நின்று போய் ஹெல்மெட்டை திறந்து பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை. என்ன நடந்ததுன்னா, பெட்ரோல் பங்கு போடுற இடத்துல இறங்கி இருக்கிறான், பெட்ரோல் போட்டான், ஏறுமானி இருக்கான், பக்கத்து வண்டிக்காரம்மா அதில் ஏறிட்டான், இந்த அம்மா இன்னொரு வண்டியில் ஏறி போயிட்டாங்க. அன்பான தேவ பிள்ளையே, நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோம், நமக்கு அல்லாதவைகளை கூட நிறைய நேரங்கள் நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, இந்த வசனத்தில் என்ன வாசிச்சோம், இந்த தாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கதையை பாதியில் விட்டுட்டுமே, அந்த 5000 ரூபாய் இவனுக்கு நைட்டாக தூக்கம் வரல. மறுநாள் விடிஞ்சது, மொத்த பணத்தையும் அந்த கல்லாவில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு நேராக அந்த ஹோல்சேல் பிஸ்னஸ் வட்டி கொடுறவங்க கையில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டான். கொடுத்து என்ன பண்ண தெரியுமா, என்னையா போன மாதத்தில் வாங்கின சரக்கில் ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, என்னால் அது நமக்கு தான் அது வந்துடுச்சு, உங்கள் லாபத்தில் அது தெரியாது, உங்கள் கணக்கில் அப்படின்னு நினச்சி நான் வாங்கின்னு இருந்தேன், ஆனால் அது என்னை தூங்க விடலை,
நான் எனக்கல்லாதவைகளை நான் எடுக்கும் பொழுது எனக்கும் பாதிப்பு, என் பிள்ளைகளுக்கும் பாதிப்பு, அதனால இதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு வந்தான். வாங்கினவன் என்ன பண்ணான், தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்தான். புரண்டு படுக்கிறான். அவனுக்கு தூக்கம் வரல. ஒரு நாள் தூங்கலை, 2வது நாள் தூங்கலை, 3வது நாள் தூங்கலை. ஏன் தெரியுமா? இவன் அவனுடைய நண்பன் இடத்துல 4 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தான். அவன் என்ன பண்ணான், திடீர்னு ஆக்சிடென்ட்ல அவன் செத்துட்டான். செத்த உடனே இந்த பணம் தான் யாருக்கும் தெரியாதே, அவன் தான் செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை இவன் கையாடல் பண்ணிட்டான். அந்த கையை அவ்வளவு வச்சுக்கினான். இப்போ இந்த வார்த்தை அவனுக்குள்ள உறுத்துது. உடனே என்ன பண்ணா, வீட்டில் போயிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துன்னு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் வட்டியை போட்டு 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு விடிய காலையில் கதவை தட்டுறான். ஒரு அம்மா வராங்க, கதவை திறக்கிறாங்க. இந்த அம்மா, உங்களுக்கு தேவையான பொருள் 6 லட்ச ரூபாய் உங்கள் வீட்டுக்காருக்கு நான் கொடுக்க வேண்டியது, வட்டியோடு கூட நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே அந்த கண்ணீர் மல்க அந்த அம்மா வாங்கினாங்க. யார் தெரியுமா அந்த அம்மா? அந்த 5 ரூபாய் திருப்பி கொடுத்தாங்களே அந்த அம்மா. ஒரு இல்லையோ சொல்லுவோம், நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இறங்குவீர்கள் என்றால் கடவுள் உங்களுக்கு வேற வழியாய் இறங்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த தரித்திரருக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது ஒரு காரியம் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 28, 29. என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அடுத்த வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை விட்டு என்னை தனியா இருக்கல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவின் வழியை பின்பற்றுகிற உன்னை என்னை பார்த்து சொல்றாரு, பிதாவின் வழியை நான் எப்படி பின்பற்றினேனோ என்னுடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். பிதாவின் சித்தத்தை நான் செய்தேன், இயேசுவின் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவரை ஃபாலோ பண்றவங்க, அவர் உற்று கவனிக்கணும். அவர் தன்னுடைய சுயமா எதையும் செய்யல. லிசன், அவர் தனக்கு தேவை என்பது எதையும் செய்யல. அவர் தனியாய் முடிவெடுக்கவில்லை, எல்லாவற்றையும் பிதாவை கேட்டு முடிவெடுத்தார், பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். நீங்க இயேசுவை பின்பற்றுவர்களாய் இருந்தா நீங்க எதையும் முடிவெடுக்க கூடாது, நீங்கள் இயேசுவின் சித்தத்தை கேட்டு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் சித்தத்தை செய்யணும்னா அவரோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும், அவரோடு நாம் ஒட்டி இருக்க வேண்டும், அவரோடு நாம் பிணைந்து இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன், கணவனுக்கு காஃபி வேணும் என்பதை அவருடைய பார்வையிலே மனைவி கண்டுகொள்வாள். எப்படி? பல வருஷம் அவரோடு வாழ்ந்து அவர் என்ன நினைக்கிறாரோ, அது என்ன பேச விரும்புகிறாரோ மனைவி அறிவார். மனைவிக்கு என்ன தேவை என்பதை கணவன் அறிவார், இல்லையா? பிள்ளைகளுக்கு எதை தேவை என்பதை பெற்றோர் அறிவார், பெற்றோர்களுக்கு எதை தேவை என்பதை பிள்ளைகள் ஒரு நாளும் அறிய மாட்டாங்க. நான் இப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க. உன் பிள்ளைங்க உங்களை காப்பாற்றும், உங்களை தூக்கி நிறுத்தும், உங்களை பாஸ்டர் நீங்கள் பேசுறதெல்லாம் விடு பாஸ்டர், உலகத்தில் இருக்க பிள்ளைங்க மாதிரி என் பிள்ளை கிடையாது, என் பிள்ளை வைரம் வைடூரியம் தங்கம், என்னப்பா வேற என்னப்பா சொல்லுவாங்க, மார்டின், சவரம், பிளாட்டினோ, குச்சினை, அது துருப்புச்ச இரும்பு தான். வேணா பாரு, கல்யாணம் பண்ணி பாரு. அனிதா பார்க்குறாங்க, ஆமாய்யா நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி தான். இது தீர்க்க தரிசனம்லாம் கிடையாது, இது ஃபேக்ட், இது நடக்கிறது தானே. என்ன வினய் சார்? ஆமாம்மா. அதாவது எல்லாமே அவ்வளோதாங்க. நம்ம நினைக்கிறோம், நீ வைத்திருக்கிற அன்பை போல உன் புள்ள உன் மேலே வச்சிருப்பான்னு நினைச்சா அது நம்முடைய அறியாமை, தெளிவின்மை. அவர்களுக்கென்று மாம்சமும் சரீரம் வரும் பொழுது அது அவர்களோடு இசைந்திருக்கும், நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். ஆகவே உங்களுக்கு தேவையானதை நீங்க தான் சேஃபா வச்சுக்கணும். நல்லா கவனிங்க, உன் பேக்கெட்ல இருந்து உன் பிள்ளைங்க அதிகாரமா பணத்தை எடுக்கும், உங்களை கேட்காம செலவு பண்ணும். ஆனா உனக்கு முடியாத சூழ்நிலை அவன் பாக்கெட்ல நீ கை வைப்ப, கை வைக்க தோணும். யாராவது என் பிள்ளை பாக்கெட்ல கையை வச்சு நான் 10 ரூபாய் எடுத்தேன்னு சொன்ன ஒரு அப்பா அம்மாவை காட்டுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படியே திரும்பிங்களே, தெரியாம ஹஸ்பண்டோடைய ஷர்ட்டும் புள்ளியோடைய ஷர்ட்டை பார்த்து இருக்கும்போது தெரியாம வச்சுட்டீங்களோ என்னவோ, அல்லது உங்க மருமகளுக்கு தெரியாம இருந்திருக்குமோ என்னவோ.
அல்லது உங்கள் பிள்ளை உண்மையாலுமே உங்கள் மேலே அன்புள்ளவர்களாக இருந்தால் அம்மா தானே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லு. இருக்கட்டும், நல்ல பிள்ளைங்க தான், எல்லாம் நல்ல பிள்ளைங்க தாங்க. நான் சொல்ல எதிர்காலத்தில் நடக்க போகிறத சும்மா சொல்லி வைக்கிறேன். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2026 வருஷம் 8வது மாதம் 23ஆம் தேதி ஐயா இப்படி தான் சொன்னார். அப்போவே கேட்டு எனக்குன்னு நான் ஒரு சேஃப்டி, எனக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனை வருமானு 2036 38 நீங்கள் சொல்லக்கூடிய காலம் தொலைவில் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பிதாவுக்கு சித்தமானதை இயேசு செய்தார். இயேசுவின் சித்தத்தின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி என்றால் நாம் அவரோடு இசைந்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்களை சொல்லுது. அதில் 5வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி அந்த கொடியோடு நீங்கள் ஒட்டி இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த கொடிக்கு இருக்கிறதான ஜீவன், அந்த கொடிக்கு இருக்கிறதான சுவை, அந்த கொடிக்கு இருக்கிறதான எல்லா சுபாவமும் அந்த செடியிலிருந்து இந்த கொடிக்கு வரும். இயேசு செடியாயிருக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. 2வது, அவர் வார்த்தையில நிலைத்திருக்கணும். 15ஆம் அதிகாரத்தின் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உள்ள நிலைச்சிருக்கணும். அப்போ சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா சொன்னதுங்க. அந்த வார்த்தை நமக்குள்ள நிலைச்சிருக்கணும். இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இருந்தால் அவர் சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருப்போம். ஒரு காலடி எடுத்து வச்ச உடனே இயேசுவின் வசனம் வரணும். உன் கால்கள் வழுகாதபடி தேவ தூதரில் கட்டளை எடுக்கிறேன், அவர்கள் உங்களை நடத்துவார். அப்போ என்னை நடத்துறது அவர். அங்கு போவாத, உன் கால் சிக்கி கொள்ளாதபடி நீ ஜாக்கிரதையாரு, காலை எடுத்துக்கணும். புரியுதா? வசனங்கள் எந்த அளவு உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்திருக்கிறதோ உங்கள் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை பாதுகாத்து நடத்துவார். 3வது காரியம், 15ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அவருடைய அன்புல நிலைத்திருங்கள். அவர் கொடியில நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள், அவருடைய அன்பில நிலைத்திருந்தால் நீங்கள் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் அர்த்தம். இதை எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும். நான் 4வது குறிப்புக்கு வருகிறேன். இயேசுவிடத்துல காணப்பட்ட 4வது விசேஷமான குணநலன்னா அவருடைய மனதுருக்கம் தான். அதற்கு ஈடுணையே கிடையாது, ஈடுணையே கிடையாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது. Matthew chapter 9 verse 36, 36வது வசனம், திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பலில்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும், தொய்ந்துனா சோர்ந்து போனவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அவர்களை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அப்படியே தவணத்தோடு தாகத்தோடு அலைகிற ஆடுகளைப் போல இருந்தவர்களை பார்த்தவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் இயேசு அவர்களை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. இயேசு மனதுருகுகிற தெய்வம். இந்த உலகத்துல மனிதனை பார்த்து மனதுருகினது ஒரே ஒரு தெய்வம், நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து மனதுருகினார். வசனத்தை எழுதி கொள்ளுங்க. மத்தேயு 14:14 சொல்லுகிறது, நோயாளிகளை கண்டபோது மனதுருகினார். மத்தேயு 15:32 அவர் பசியோடு இருந்த ஜனங்களை பார்த்து மனதுருகினார். மத்தேயு 20:34 பார்வை இழந்த குருடர்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். மார்க்கு 1:41 குஷ்டரோகிகளை பார்த்து மனதுருகி அவர்கள் கைகளை தொட்டார். லூக்கா 15:20 ஊதாரி மைந்தனாய் இருந்தவனை பார்த்து தன்னுடைய தகப்பன் மனதுருகினதை போல இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து மனதுருகிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, விதவையினுடைய துயரத்தை பார்த்த உடனே அவர் மனதுருகி பாடையை தொட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நம்முடைய தேவன் மனதுருகிறவர், மனதிறகுகிற தேவன். அவர் இரக்கமும் மனதுருக்கும் உள்ள தேவன். அந்த சுவடு நமக்குள்ள இருக்கணும். நீங்க யாரையாவது பார்த்த உடனே அப்படியே அன்பு கொப்பளிக்கணும், மனதுருகணும். ஆனா நமக்கு கடினமுள்ள இருதயமாய், இல்லையா, சில நேரங்களில் கண்ணு காணாதவர் போல போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு வியாதிப்பட்டவனை பார்த்த உடனே மனதுருகணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு தோணணும். அப்படி தோணுச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தேவனால் அனுப்பப்பட்ட சத்தியமான ஆவி. ஒருத்தர் பசியா இருக்கிறாங்களா, பார்த்த உடனே மனதுருகணும். ஒருத்தர் வியாதியில் இருக்காங்களா, பார்த்த உடனே மனதுருகணும். ஒருத்தர் பிரச்சனையில் இருக்காங்களா, பார்த்த உடனே மனதுருகணும். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும்.
அப்ப மனதுருகுகிற ஒரு இரக்கம் ஆண்டவரிடத்துல இருக்கு. அல்லேலூயா. அவன் அடித்தவனையும் எச்சில் துப்பினவனையும் காரியம் விழுந்தவனையும் ஆண்டவர் பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை. எவ்வளவு பெரிய மனது இருக்கும்பா. தெய்வ பிள்ளையே, நீ அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவராயிருந்தால், விசேஷ குணமாகிய மன்னிப்பு உங்களுக்குள்ளே இருந்தா அது மனதுருக்கத்தின் வெளிப்பாடு. மன்னிப்பு என்பது உங்களுடைய மனதுருக்கத்தின் வெளிப்பாடு. யாருக்கு மனதுருக்கம் இருக்கோ அவங்க தான் மன்னிப்பாங்க. சில பேர் பார்த்தா கடினமான இருதயம். 40 வருஷத்துக்கு முன்னால் அவன் என்ன பேசினா தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் மாமியார் பேசிச்சு தெரியுமா? அந்த கசப்பு அதெல்லாம் வேறு அறுத்து போடுங்க. அது இன்றைக்கு இருந்து நாளைக்கு காய்ந்து போகிற புல்லுக்கு பூவுக்கு ஒப்பாய் இருக்கிற மனிதர்கள். அவர்கள் பேசுறதை நீங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர். நீ நான் மனதுருக்கம் உள்ளவர்களாக எழுந்துக்கலாமா? எல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்துக்கலாமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதி